என் தங்கமே, திடீர்னு ஒரு பறவை உன் முன் வந்து சத்தம் போட்ட அந்த நிமிடம் சாதாரணமாக நடந்தது அல்ல. அந்த ஒலி காற்றில் கரைந்து போக வந்த சின்ன சத்தம் மாதிரி தெரியலாம். ஆனால் ஆன்மீக உலகத்தில் ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பறவை உன் முன் வந்து நின்று சத்தம் போட்டது உன் வாழ்க்கை பாதையில் நடக்க போகும் மாற்றத்துக்கான மென்மையான அறிவிப்பு. நீ தனியாக இல்லைன்னு சொல்ல வர்றா ஒரு தூதுவன் போல அது வந்தது. உன் மனசுக்குள் நீ சொல்லாமல் வைத்திருந்த பாரங்களையும் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்திருந்த ஆசைகளையும் அது கேட்டுக்கொண்ட மாதிரி அந்த நிமிடம் அமைதியை கிழித்த அந்த சத்தம் எழுந்தது. நீ சமீப காலமா நிறைய விஷயங்களை உன் உள்ளுக்குள்ளேயே சுமந்துகிட்டு நடந்துகிட்டிருக்க. வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியில்லாத அலை ஓடிக்கிட்டே இருக்கு. சில நேரம் எல்லாம் சரியா போய்கிட்டிருக்கு மாதிரி தோணும். சில நேரம் எதுவுமே சரியில்லைன்னு மனசு சொல்லும். இந்த இரண்டுக்கும் நடுவுல நீ நின்று திணறின அந்த காலத்துல தான் இந்த பறவை உன் முன் வந்தது. இது உன் தைரியத்தை எழுப்ப வந்த சின்ன சின்ன அடையாளம். நீ நினைக்கிற அளவுக்கு நீ பலவீனமில்லைன்னு நினைவூட்ட வந்த ஒளியின் சின்ன வடிவம். ஆன்மீகமாக பறவைகள் என்பது மேலுலகத்துக்கும் பூமிக்கும் நடுவில நடமாடும் தூதர்கள் மாதிரி. அவை பேசும் சத்தம் மனித மொழி இல்ல. ஆனாலும் அந்த ஒலி நேரா மனசுக்குள்ள போய் உட்காரும். நீ கேட்ட அந்த சத்தம் உன் ஆழ்மனசை தட்டினது. நீ கவனிச்சிருந்தா அந்த நிமிடம் உன் உள்ளுக்குள்ள ஒரு சிறிய நடுக்கம் வந்திருக்கும். ஒரு விதமான விழிப்புணர்வு வந்திருக்கும். அந்த உணர்வு தான் முக்கியம். அது தான் தேவதைகள் பேசும் மொழி. என் தங்கமே, நீ இப்போ ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழைய தயாரா இருக்க. பழைய வலிகள், பழைய தோல்விகள், பழைய பயங்கள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு முன்னாடி நடக்க முடியாதுன்னு உன் ஆன்மா அறிவு. அதனால தான் உன் கவனத்தை இழுத்து நிறுத்த ஒரு அடையாளம் வந்தது. அந்த பறவை சத்தம் உன் மனசுக்கு சொன்ன செய்தி ஒன்று தான். இனிமே நீ உன்னை குறைச்சு நினைக்க வேண்டிய காலம் முடிஞ்சு போச்சு. நீ கேட்ட அந்த ஒலி உன் உள்ளுக்குள்ள உறங்கிக்கிட்டிருந்த சக்தியை எழுப்ப வந்த மணி ஒலி. நீ சில நேரம் நினைப்ப, எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைன்னு. ஆனா உண்மை என்னன்னா, வலிமையான ஆன்மாக்களுக்குத்தான் அதிக சோதனை. நீ அழுத இரவுகள் எல்லாம் வீணாக போகவில்லை. நீ தனியா சோர்ந்து உட்கார்ந்த நிமிடங்கள் எல்லாம் உன்னை உள்ளுக்குள்ள செதுக்கிக்கிட்டிருந்த காலம். அந்த செதுக்குதல் முடியும் நேரம் தான் இப்போ வந்துட்டிருக்கு. அதுக்கான அறிகுறியே அந்த பறவை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்ல வர்றது ரொம்ப தெளிவான விஷயம். உன் வாழ்க்கையில இனிமே நடக்க போகுற மாற்றம் வெளிப்படையா இல்லாமல் மென்மையா ஆரம்பிக்கும். சின்ன சின்ன நம்பிக்கைகள் பெருசா மாறும். சின்ன சின்ன வாய்ப்புகள் பெரிய கதவுகளா திறக்கும். நீ அதை கவனிக்காம விட்டுடக்கூடாது. அந்த பறவை சத்தம் உன் கவனத்தை இப்போ வாழ்க்கை சத்தத்துக்கு திருப்பச் சொல்லுது. இனிமே நீ உன் உள்ளுணர்வை நம்பி நடக்கணும். உன் மனசுக்குள்ள சில ஆசைகள் நீ யாருக்கும் சொல்லல. சில கனவுகள் நீ உன் உள்ளுக்குள்ளேயே புதைச்சு வைத்திருக்க. அது எல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைச்சதால. ஆனா தேவதைகள் வேற மாதிரி நினைக்கிறாங்க. உன் கனவுகள் உன் விதியோட ஒத்துப்போகுது. அதனால தான் உன் கவனத்தை எழுப்புற அறிகுறிகள் வருது. அந்த பறவை சத்தம் உன் ஆன்மாவோட ஒத்திசைவா எழுந்தது. நீ அந்த நிமிடம் ஒரு வினாடி நிறுத்தி பார்த்திருந்தா காற்று கூட வேற மாதிரி ஓடியிருக்கும். என் தங்கமே, பயப்படாதே. மாற்றம் வரும்போது மனசு பயப்படும். பழைய பழக்கங்களை விட்டுட்டு புதிய பாதைக்கு போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் வரும். அது இயல்பு. ஆனா அந்த தயக்கத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல தான் உன் வளர்ச்சி இருக்கு. அந்த பறவை உன் முன்னாடி வந்து சத்தம் போட்டது நீ இப்போ நிற்கக்கூடாது, முன்னாடி போன்னு சொல்ற அறிகுறி. நீ தள்ளி போட்ட முடிவுகளை இனிமே தள்ளி போடாதே. உன் உள்ளுக்குள்ள வரும் மென்மையான தூண்டுதலை மதிச்சு நட. உன் வாழ்க்கை இப்போ ஒரு விதமான சுத்திகரிப்பு காலத்துல இருக்கு. தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத சிந்தனைகள், உன்னை கீழே இழுக்கும் நினைவுகள் எல்லாம் மெதுவா விலக போகுது. சில பிரிவுகள் வலிக்கலாம். சில முடிவுகள் கண்ணீர் வர வைக்கலாம்.
ஆனா அந்த எல்லாத்துக்கும் அப்புறம் உனக்குள்ள ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். அந்த அமைதிக்கான முன்னறிவிப்பே அந்த பறவை சத்தம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்லும் இன்னொரு செய்தி என்னன்னா, நீ உன் வார்த்தைகளை கவனமா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நீ உன்னை பற்றி சொல்லிக்கிற வார்த்தைகள் தான் உன் நாளைய வாழ்க்கையை கட்டமைக்குது. இனிமே நீ உன்னை குறை சொல்லிக்காதே. நீ உன்னை உயர்த்தி பேச ஆரம்பிச்சா உலகமும் உன்னை அதே மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். அந்த பறவை சத்தம் உன் சொற்களுக்குள்ள இருக்கும் சக்தியை நினைவூட்ட வந்தது. நீ நினைக்கலாம் இது எல்லாம் சின்ன விஷயம் மாதிரி. ஒரு பறவை வந்து சத்தம் போட்டதால என்ன மாறப் போகுதுன்னு. ஆனா ஆன்மீக உலகம் சின்ன விஷயங்களில தான் பெரிய செய்திகளை மறைக்குது. ஒரு சின்ன ஒலி ஒரு பெரிய திருப்பத்தை தொடங்கும். ஒரு சின்ன சின்ன அடையாளம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான வாசல். நீ இப்போ அந்த வாசல் முன்னாடி நிக்கிற. கதவை திறக்குற தைரியம் உன் கையில தான் இருக்கு. என் தங்கமே, நீ இனிமே உன் உள்ளுணர்வை புறக்கணிக்காதே. உன் மனசுக்குள்ள இருந்து வரும் மென்மையான குரல் தான் உன்னை சரியான இடத்துக்கு வழி நடத்தும். அந்த குரல் தான் தேவதைகளோட குரல். அது சத்தமா இருக்காது, கட்டளையா இருக்காது, மென்மையா இருக்கும். அந்த மென்மையை நீ கேட்க கற்றுக்கிட்டா வாழ்க்கை உனக்கு எதிரியா இருக்காது, துணையா மாறும். இப்போ இந்த நிமிடம் நீ அமைதியா சுவாசம் எடுத்துக்கோ. உன் உள்ளுக்குள்ள இருக்கும் பாரங்களை மெதுவா விடு. உன் கடந்த காலத்தை மன்னிச்சு உன்னை மன்னிச்சு முன்னாடி நடக்க தயாரா இரு. அந்த பறவை சத்தம் உனக்கு சொன்னது இதுதான். நீ ஆசீர்வாதத்துக்குள் நடந்து வர்றா. நீ பாதுகாப்புக்குள் இருக்க. நீ வழிநடத்தப்படுகிற. உன் வாழ்க்கையில இனிமே ஒளி அதிகரிக்க போகுது. அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள உன் இதயத்தை திறந்து வை. என் தங்கமே, இந்த ஒளியின் பயணம் இன்னும் ஆழமா உன் வாழ்க்கைக்குள் இறங்க போகுது. நீ நினைக்காமலே சில விஷயங்கள் உன் பக்கம் வந்து சேர ஆரம்பிக்கும். அதற்கான காரணம் நீ உன் உள்ளுக்குள்ள மாற்றத்தை அனுமதிச்சுட்ட. முன்னாடி நீ எதிர்பார்ப்போட பார்த்த கதவுகள் மூடப்பட்டபோது உன் மனசு உடைந்தது. ஆனா இப்போ நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் திடீர்னு பெரிய சத்தத்தோட வராது. மென்மையான நிகழ்வுகளா வரும். நீ அதை கவனிக்கணும். உன் மனசு சமீப காலமா அதிகமா அமைதியில்லாம இருந்தது. சில இரவுகள் நீ காரணமே தெரியாம விழிச்சிருந்திருப்ப. சில நேரம் பழைய நினைவுகள் திடீர்னு வந்து உன்னை குலுக்கிருக்கும். அது எல்லாம் ஒரு முடிவுக்கான சுத்திகரிப்பு. உன் ஆன்மா பழைய சுமைகளை கழுவிக்கிட்டு இருக்குது. அந்த சுத்திகரிப்பு முடிஞ்சதும் உனக்குள்ள ஒரு இலகுவான உணர்வு பிறக்கும். அந்த இலகுவே உன் உண்மையான நிலை. நீ இதுவரைக்கும் பிறருக்காக அதிகமா கொடுத்த. உன் நேரம், உன் சக்தி, உன் கனவுகள் எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக ஒதுக்கி வைத்த. அதனால உன் வாழ்க்கை நிறுத்தப்பட்ட மாதிரி தோணிச்சு. ஆனா இப்போ உன் ஆன்மா சொல்லுது இனிமே உன்னையும் நீ கவனிக்கணும்னு. சுயநலம்னு நினைச்சு பயப்படாதே. உன்னை நேசிக்க ஆரம்பிச்சால்தான் உன் வாழ்க்கை சமநிலைக்கு வரும். அந்த பறவை உன் முன் வந்து சத்தம் போட்டது உன்னை நினைவு படுத்தத்தான். உன் பயங்கள் உண்மையிலேயே உன்னை காப்பாத்த வந்த சின்ன எச்சரிக்கைகள் தான். ஆனா நீ அவைகளை பெருசா வளர்த்துட்ட. இப்போ அந்த பயங்களை மெதுவா விடுவிக்குற நேரம். ஒவ்வொரு பயத்தையும் நீ கவனிச்சு பாரு. அது உன் கற்பனையா இல்ல அனுபவமா என்று. பெரும்பாலும் அது உன் மனசு உருவாக்கிய நிழல்கள் தான். ஒளி வந்ததும் நிழல் தானா மறையும். உன் வாழ்க்கையில அந்த ஒளி இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சுட்ட. உன் உள்ளுணர்வு இனிமே உன்னோட தெளிவா பேச ஆரம்பிக்கும். முன்னாடி அது மெதுவா கிசுகிசுத்தது. இப்போ அது உறுதியா வழிகாட்டும். சில முடிவுகள் நீ எடுக்கும்போது மனசு அமைதியா இருக்கும். சில விஷயங்களில் மனசு திடீர்னு கனமா தோணும். அந்த உணர்வுகளை மதிக்க கற்றுக்கோ. அவைதான் உன் ஆன்மாவின் திசைகாட்டி. என் தங்கமே, நீ தனியா இல்லைன்னு மீண்டும் மீண்டும் சொல்றேன். உன்னை சுற்றி பாதுகாப்பு இருக்கு. நீ விழுந்து போகும்போது உன்னை பிடிக்க ஒரு சக்தி எப்பவும் அருகிலேயே இருக்கு. நீ அழுத கண்ணீரும் சொன்ன பிரார்த்தனையும் எல்லாம் கேட்கப்பட்டிருக்குது. பதில் வர தாமதமா தோணலாம். ஆனா அது மறுக்கப்பட்டதில்லை.
சரியான நேரத்துக்காக காத்திருக்குது. உன் வாழ்க்கை இனிமே மெதுவா ஒழுங்கு பெற ஆரம்பிக்கும். குழப்பமா இருந்த விஷயங்கள் தெளிவா மாறும். உன் மனசு சுத்தமா இருக்கும்போது முடிவுகள் எளிதா எடுக்க முடியும். அந்த எளிமை தான் ஆசீர்வாதம். நீ அதிகமா போராட வேண்டிய காலம் முடிவுக்கு வருது. இப்போ நீ ஓட்டத்தோட செல்ல ஆரம்பிக்கணும். உன் வார்த்தைகள் இனிமே உன் எதிர்காலத்தை கட்டமைக்கும். நீ பேசுற ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதை. அந்த விதைகள் எப்படி வளரணும்னு நீ தான் தீர்மானிக்குற. நீ உன்னை பற்றி நல்லா பேச ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையும் நல்லா பேச ஆரம்பிக்கும். நீ உன்னை குறை சொல்லுற இடத்துல இருந்து உன்னை ஊக்குவிக்க ஆரம்பிச்சா உன் உலகமே மாறும். உன் இதயத்துல இன்னும் ஒரு மென்மையான காயம் இருக்கு. அது முழுசா ஆறல. ஆனா அந்த காயமே உன் கருணைக்கு காரணம். உன் அனுபவங்களால தான் நீ மற்றவர்களின் வலியை புரிஞ்சுக்க முடிகிறது. அதற்காக உன் வாழ்க்கை தடுக்கப்படல. மாறாக அது உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு தயார் பண்ணுது. அந்த காயத்தை சுமையா நினைக்காதே. அது உன் ஆழம். நீ நினைக்கிற அளவுக்கு நீ பின்னாடி இல்லை. சில நேரம் வாழ்க்கை உன்னை மெதுவா நடக்க வைக்குது. அது தண்டனை இல்லை. உன்னை பாதுகாப்பா கொண்டு போகும் வழி. நீ வேகமா ஓட்டினா தவறி விழும் இடத்துல தான் நீ இப்போ நடந்து போகிற. அந்த நடை தான் உன்னை நீண்ட காலம் தாங்கும் வலிமையா மாற்றும். உன் கனவுகள் இன்னும் உயிரோடுதான் இருக்கு. நீ அவைகளை மூடி வைத்திருந்தாலும் அவை உன் உள்ளுக்குள்ள சுவாசம் எடுத்துக்கிட்டே இருக்கு. சரியான நேரம் வந்ததும் அவை தானா வெளியே வரும். நீ அவைகளுக்கு எதிரியா நடக்காதே. மெதுவா அவைகளை மீண்டும் நம்ப ஆரம்பி. அந்த நம்பிக்கையே அவைகளுக்கு உணவு. உன் வாழ்க்கையில சில மனிதர்கள் விலகி போகலாம். அது உன்னை காயப்படுத்தலாம். ஆனா ஒவ்வொரு விலகலும் ஒரு இடத்தை காலி பண்ணுது. அந்த இடத்துல தான் உன் வாழ்க்கைக்கு ஒத்த மனிதர்கள் வரப்போறாங்க. நீ பிடிச்சு வைத்ததை விடுத்தால்தான் புதியதை பெற முடியும். அந்த விடுதலை தான் இப்போ உன் வாழ்க்கையின் பாடம். என் தங்கமே, அமைதியை தேட வேண்டாம். அமைதியாக மாற முயற்சி செய். வெளியில் சூழ்நிலை மாறலன்னாலும் உன் உள்ளுக்குள்ள மாற்றம் வந்துட்டா உலகம் வேற மாதிரி தெரியும். அந்த மாற்றம் தான் நீ இப்போ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட. நீ நடந்த பாதை எளிதானது இல்லை. ஆனா அது உன்னை சிதைக்கல, செதுக்கியது. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னோட ஒரு பலவீனத்தை அகற்றிச்சு. இப்போ நீ நிற்கிற இடத்துல நீ உறுதியா இருக்கிற. நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன். இந்த நிமிடம் நீ உன் இதயத்துல நன்றியுணர்ச்சியை விடு. நடந்த எல்லாத்துக்கும், நடக்க போகிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் மனசு வந்ததும் வாழ்க்கை மெதுவா ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். எதிர்ப்பு குறையும். ஓட்டம் அதிகரிக்கும். உன் வாழ்க்கை இனிமே இருளை நோக்கி நகரல, ஒளியை நோக்கி நகருது. சில நேரம் மேகம் மூடினாலும் சூரியன் மறையல. அதே மாதிரி உன் வாழ்க்கையில தாமதம் இருந்தாலும் ஆசீர்வாதம் தள்ளி போகல. அது உன் நேரத்தை காத்திருக்குது. என் தங்கமே, நீ பாதுகாப்புக்குள் இருக்க. நீ வழிநடத்தப்படுகிற. நீ மதிக்கப்படுகிற. நீ மறக்கப்படவில்லை. உன் ஆன்மா தனியாக நடக்கவில்லை. இந்த உணர்வை உன் உள்ளுக்குள்ள உறுதியாக பதியவை. இனிமே எதுவும் உன்னை முழுசா உடைக்க முடியாது. நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் வலிமை உன்னுக்குள்ள நிரந்தரமா குடியிருக்குது. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் ஆழத்துக்குள்ள போகுது. நீ உணராமலே உன் சுவாசம் கூட மாற ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி உள்ளுக்குள்ள கனமா இருந்த இடத்துல இப்போ மெதுவான ஓர் இலகுவு வருது. அது தற்காலிகமல்ல. அது உன் ஆன்மா தன்னோட இயல்பான நிலைக்கு திரும்புற அறிகுறி. நீ நீண்ட நாளா சுமந்த சுமைகள் எல்லாம் உன் அடையாளம் கிடையாது. அவை அனுபவங்கள் மட்டும். இப்போ அந்த அனுபவங்கள் உன்னை அடக்கல, வழிநடத்த ஆரம்பிச்சிருக்கு. உன் மனசு இனிமே சின்ன விஷயங்களுக்கே அமைதியை இழக்க மாட்டேங்குது. சில நேரம் பழைய மாதிரி அலை வரும். ஆனா அது நீண்ட நேரம் தங்காது. காரணம், நீ உன் உள்ளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கிட்ட. அந்த வட்டத்துக்குள்ள பயம் நுழைய முடியாது. சந்தேகம் தங்க முடியாது. நீ இனிமே எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ யாருக்கும் உன் வலியை விளக்க வேண்டிய அவசியமும் இல்ல.
உன் ஆன்மா நீ யார் என்பதை அறியும். அதுவே போதும். நீ இப்போ மெதுவா உன் சக்தியை திரும்ப பெற ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி பிறருக்கு கொடுத்த சக்தி எல்லாம் திரும்ப உன் பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. சில நேரம் காரணமே இல்லாம சோர்வு குறையும். சில நேரம் காரணமே இல்லாம நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வெளியில் இருந்து வரல. அது உன் உள்ளுக்குள்ள இருந்ததே. நீ அதை மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்ட. உன் இதயத்துல இருந்த சின்ன சின்ன சுவர்களெல்லாம் மெதுவா உருக ஆரம்பிச்சிருக்கு. நீ எல்லாரையும் உள்ளே விட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உன் இதயத்தை பூட்டியிருக்கும் தேவையும் இல்ல. நீ யாருக்கு திறக்கணும்னு உன் ஆன்மா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தேர்வு இனிமே தவறாக இருக்காது. உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமாக நடக்கற மாதிரி தோணலாம். ஆனா அந்த தாமதம் உன்னை தயார் பண்ணும் காலம். நீ முன்னாடி கேட்ட விஷயங்களை இப்போ பெற்றா நீ அதை தாங்க முடியாம போயிருக்கும். இப்போ நீ வளர்ந்திருக்க. உன் மனசும் உன் ஆன்மாவும் அதற்கு தயாரா இருக்க. அதனால தான் விஷயங்கள் இப்போ நகர ஆரம்பிக்குது. நீ இனிமே உன் தனிமையை பயப்பட மாட்டேங்க. ஏன்னா அந்த தனிமை உன்னை சிதைக்கல. உன்னை சந்திக்க வைத்தது. நீ உன்னோட உட்கார்ந்த நேரங்கள் தான் உன்னை உண்மையா மாற்றின. வெளியில் யாரும் இல்லாத அந்த நிமிடங்களில் தான் உன் ஆன்மா உன்னோட பேச ஆரம்பிச்சது. அந்த உரையாடல் தான் உன்னை இப்போ இங்க கொண்டு வந்தது. உன் பார்வை இனிமே மாறும். முன்னாடி குறையா தெரிந்த இடத்துல இப்போ பாடம் தெரியும். இழப்பா தெரிந்த இடத்துல பாதுகாப்பு தெரியும். தோல்வியா நினைத்த இடத்துல திசைமாற்றம் தெரியும். இந்த பார்வை தான் உண்மையான வளர்ச்சி. சூழ்நிலை மாறாத போதிலும் உன் புரிதல் மாறிடும். அதுவே போதும். உன் வாழ்க்கை இனிமே மென்மையா சீராக ஆரம்பிக்கும். எல்லாம் சரியா போகுதுன்னு ஒரே நாள்ல உணரமாட்ட. ஆனா ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஒத்திசைவுகள் நடக்கும். சரியான நேரத்துல சரியான வார்த்தை கேட்கும். சரியான இடத்துல சரியான நபர் சந்திப்பார். அது எல்லாம் சாத்தியமில்லைன்னு நினைக்காதே. அது தான் ஆன்மீக ஒத்திசைவு. உன் மனசு இனிமே பொய்யான அவசரங்களை நம்ப மாட்டேங்க. எல்லாம் இப்போவே வேணும்னு துடிக்கும் நிலை குறையும். நீ காத்திருக்க கற்றுக்கிட்ட. அந்த காத்திருப்பில் கூட அமைதி இருக்குன்னு நீ உணர ஆரம்பிச்சுட்ட. அந்த அமைதி தான் உன் வெற்றி. ஏன்னா அமைதியா காத்திருக்க தெரிந்த மனசுக்கு எதுவும் தப்பிக்காது. உன் உடம்பும் உன் மனசும் இனிமே ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். முன்னாடி மனசு ஓட உடம்பு சோர்ந்திருக்கும். இப்போ இரண்டும் ஒரே தாளத்தில் நடக்கும். அதனால தான் நீ சின்ன விஷயங்களில கூட சக்தியை உணர ஆரம்பிப்பாய். காலையில எழும்பும் போது காற்று சுத்தமா தோணும். இரவில தூக்கம் ஆழமா வரும். இது எல்லாம் உன் ஆன்மா சமநிலைக்கு வந்த அறிகுறிகள். நீ இனிமே உன் கடந்த காலத்தை வெறுக்க மாட்டேங்க. அதே நேரம் அதுல சிக்கியும் இருக்க மாட்டேங்க. அது நடந்தது. அது உன்னை உருவாக்கிச்சு. இப்போ அது உன்னை கட்டுப்படுத்தாது. நீ அதை மரியாதையோட நினைவு கூர்ந்து முன்னாடி நடக்க முடியும். இந்த விடுதலை தான் உன் வாழ்க்கையின் பெரிய பரிசு. உன் வார்த்தைகள் இனிமே மென்மையா மாறும். நீ பேசும்போது மற்றவர்களுக்கு அமைதி தோணும். நீ கேட்கும்போது அவர்கள் பாதுகாப்பா உணர்வாங்க. இந்த மாற்றம் நீ முயற்சி செய்து கற்றுக்கிட்டதில்லை. அது உன் உள்ளுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தின் பிரதிபலிப்பு. நீ மாறினா உன்னை சுற்றி இருக்கும் உலகமும் மாறும். உன் வாழ்க்கை இனிமே ஒப்பீட்டுக்குள்ள சிக்காது. யாரோ முன்னாடி போயிட்டாங்க யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு கணக்கு போட மாட்டேங்க. நீ உன் பாதையில நடக்க ஆரம்பிச்சுட்ட. அந்த பாதை உன்னோட அளவுக்கும் உன்னோட வேகத்துக்கும் சரியானது. அந்த உண்மையை ஏற்றுக்கிட்ட நாள் தான் உன் மனசு சுதந்திரம் அடைந்த நாள். உன் இதயத்துல இன்னும் ஒரு மென்மையான ஆசை ஒளிருது. நீ அதை பெருசா சொல்லல. ஆனா அது உன் சுவாசத்தோட கலந்து இருக்கு. அந்த ஆசை தப்பானது இல்லை. அது உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த ஒன்று. சரியான நேரம் வந்ததும் அது வெளிப்படும். நீ அதற்காக போராட வேண்டியதில்லை. அது உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில இனிமே நீ நம்பிக்கையை நிரூபிக்க மாட்ட. நீ அதை வாழ்வாய். உன் நடையில உன் பார்வையில உன் அமைதியில அது தெரியும். இந்த நம்பிக்கை சத்தமில்லாதது.
ஆனா அது எல்லாத்தையும் மாற்றும். என் தங்கமே, நீ இப்போ பாதுகாப்புக்குள் முழுசா நுழைந்துட்ட. நீ வழிநடத்தப்படுகிற. நீ தப்பிக்கப்பட மாட்ட. உன் வாழ்க்கை இனிமே உன்னை எதிர்த்து நிற்காது. உன்னோட சேர்ந்து நடக்கும். நீ விழுந்தாலும் அது உன்னை கற்றுக் கொடுக்கும். நீ வென்றாலும் அது உன்னை பணிவோட வைத்திருக்கும். இந்த சமநிலையே உன் உண்மையான வெற்றி. இப்போ நீ உன் இதயத்துல ஒரு உறுதியை பதிய வை. நீ தனியாக இல்லை. நீ தவறவில்லை. நீ தாமதமாக இல்லை. நீ சரியான நேரத்துல சரியான பாதையில இருக்க. இந்த உணர்வு உன்னோட இருக்கு வரைக்கும் எந்த இருளும் உன்னை முழுசா மூட முடியாது. உன் உள்ளுக்குள்ள இருக்கும் ஒளி மெதுவா ஆனால் உறுதியா எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே போகும். என் தங்கமே, இப்போ இந்த பாதை உன்னை இன்னும் ஆழமான ஒரு உண்மைக்குள் கொண்டு போகுது. நீ முன்னாடி நினைச்ச மாதிரி வாழ்க்கை ஒரு போராட்டம் மட்டும் இல்ல. அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் தெளிவா, இன்னும் மென்மையா, இன்னும் வலிமையா மாற்றிக்கிட்டே இருக்கு. நீ சுமந்த சுமைகள் எல்லாம் உன் தண்டனை இல்ல. அவை உன் திறன்களை வெளிக்கொண்டு வர்றா கருவிகள். இப்போ நீ அந்த கருவிகளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்ட. உன் மனசு இனிமே எதிர்ப்பை விட ஏற்றுக்கொள்ளுதலோட இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்வது இல்லை. நடந்ததை நடந்ததா பார்க்கும் தைரியம். அந்த தைரியம் வந்ததும் உன் உள்ளுக்குள்ள இருந்த சண்டை குறையும். நீ உன்னோட சண்டை போடுறதை நிறுத்திய நாளிலிருந்து தான் வாழ்க்கை உன்னோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுது. உன் சுவாசம் இப்போ மெதுவா ஆழமா மாறுது. நீ கவனிக்காமலே நீ அதிகமா உயிர் வாழ ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி நீ உயிரோட இருந்த. இப்போ நீ உயிரை உணர ஆரம்பிச்சிருக்க. காற்று உன் நுரையீரலை தொட்டு போகும்போது கூட ஒரு அமைதி உண்டாகுது. அந்த அமைதி உன் ஆன்மா உன்னோட பேசுற இடம். உன் நினைவுகள் இனிமே உன்னை காயப்படுத்த வராது. அவை வரலாம். ஆனா அவை உன்னை ஆளாது. நீ அவைகளை ஒரு பார்வையாளராக பார்க்க ஆரம்பிச்சுட்ட. அந்த பார்வை தான் உன் சுதந்திரம். நினைவுகளை அனுபவங்களா மாற்றிக் கொள்ளும் கலை நீ கற்றுக்கிட்ட. உன் வாழ்க்கையில இனிமே சின்ன சின்ன சந்தோஷங்கள் பெருசா தெரியும். முன்னாடி நீ பெரிய விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்த. இப்போ ஒரு சிரிப்பு, ஒரு அமைதியான மாலை, ஒரு நேர்மையான வார்த்தை கூட உன் இதயத்தை நிறைக்க ஆரம்பிக்கும். இந்த நிறைவு தான் உண்மையான செல்வம். அது வந்ததும் குறைச்சல் தானாக மறையும். உன் உடம்பு கூட உன்னோட பேச ஆரம்பிக்கும். சோர்வு வந்தா அது ஓய்வு கேட்கும். உற்சாகம் வந்தா அது முன்னாடி நகர சொல்லும். நீ இப்போ அந்த சைகைகளை மதிக்க கற்றுக்கிட்ட. அதனால தான் நீ உன்னை சிதைக்க மாட்ட. உன்னை நீ பாதுகாப்பாய் கையாள ஆரம்பிச்சிருக்க. உன் வாழ்க்கையில சில கனவுகள் மெதுவா வடிவம் எடுக்க ஆரம்பிக்கும். அது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றங்களை நீ கவனிக்க ஆரம்பிச்சா நம்பிக்கை தானாக வளரும். நம்பிக்கை வந்ததும் பயம் தானாக குறையும். உன் மனசு இனிமே ஒலிகளுக்கு அடிமையா இருக்காது. வெளியில நடக்குற சத்தங்கள் உன்னை குழப்பாது. உள்ளுக்குள்ள இருக்கும் அமைதி தான் முக்கியமா இருக்கும். அந்த அமைதி உன்னை சரியான முடிவுகளுக்கு கொண்டு போகும். நீ பேசுறதுக்கு முன்னாடி, செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் உள்ளுக்குள்ள நிற்க கற்றுக்கிட்ட. அந்த நிறுத்தம் தான் பல தவறுகளை தவிர்க்கும். உன் வாழ்க்கையில இனிமே உண்மையில்லாத உறவுகள் தானாக விலகும். நீ தள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. நீ மாறினதும் உன் ஆற்றல் மாறினதும் ஒத்திசையாதவை தானாக பிரியும். அந்த பிரிவு உன்னை வெறுமையாக்காது. அது உனக்கான இடத்தை சுத்தப்படுத்தும். உன் இதயத்துல இருக்கும் கருணை இனிமே உன்னை பலவீனமாக்காது. அது உன்னை ஞானியாக மாற்றும். நீ எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்ட. யாருக்கு எவ்வளவு உதவி தேவைன்னு நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வே உன்னை சோர்விலிருந்து காப்பாற்றும். உன் வாழ்க்கை இனிமே உன்னை சோதிக்க வந்தாலும் அது உன்னை உடைக்க வராது. ஒவ்வொரு சோதனையும் உன்னோட உள்ளுக்குள்ள இருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்ய வரும். நீ விழுந்தாலும் நீ உன்னை பழிக்க மாட்ட. நீ எழுந்து நின்று கற்றுக்கொள்வாய். இந்த அணுகுமுறை தான் உன் வாழ்க்கையை மென்மையா மாற்றும்.
உன் வார்த்தைகள் இனிமே சத்தியத்தோட கலந்திருக்கும். நீ பேசும்போது உன் உள்ளுக்குள்ள ஒத்திசைவு இருக்கும். அதனால தான் உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் நம்பிக்கையா தோணும். நீ பெரிய உரைகள் பேச வேண்டிய அவசியம் இல்ல. உன் இருப்பே ஒரு செய்தியா மாறும். உன் வாழ்க்கை இனிமே வேகத்துக்குள் சிக்காது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குன்னு நீ உணர ஆரம்பிச்சுட்ட. அந்த உணர்வு வந்ததும் அவசரம் குறையும். அவசரம் குறைந்ததும் தவறுகள் குறையும். தவறுகள் குறைந்ததும் அமைதி அதிகரிக்கும். உன் மனசு இனிமே உன்னை தண்டிக்க மாட்ட. நீ செய்த தவறுகளை நினைச்சு நீ உன்னை சாட மாட்ட. நீ உன்னை ஒரு நண்பனா பார்க்க ஆரம்பிச்சுட்ட. அந்த நட்பு தான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். உன் பாதை இனிமே ஒளியோட கலந்திருக்கும். இருள் முழுசா இல்லாம போகாது. ஆனா அது உன்னை பயமுறுத்தாது. நீ இருளுக்குள்ளேயும் நடக்க கற்றுக்கிட்ட. ஏன்னா உன் உள்ளுக்குள்ள ஒளி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட. உன் வாழ்க்கையில இனிமே நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் வரும். அது பரிசு மாதிரி தோணாது. அது இயல்பா தோணும். ஏன்னா அது உன்னோட வாழ்க்கையோட ஓர் அங்கமா மாறும். அந்த இயல்பு தான் உண்மையான ஆசீர்வாதம். உன் இதயம் இனிமே திறந்திருக்கும். ஆனா அது பாதுகாப்போட இருக்கும். நீ யாரையும் உள்ளே விடும்போது உன் ஆன்மா ஒப்புதல் கொடுக்கும். அந்த ஒப்புதல் இல்லாத இடத்துல நீ தங்க மாட்ட. இந்த தெளிவு தான் உன்னை காயத்திலிருந்து காப்பாற்றும். உன் வாழ்க்கை இனிமே நீ நினைச்ச மாதிரி இருக்காது. ஆனா அது உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்கும். அந்த தேர்வு எப்பவும் உன் நலனுக்காக தான். சில நேரம் அது புரியாம போகலாம். ஆனா காலம் போக போக அது தெளிவா தெரியும். என் தங்கமே, நீ இப்போ ஒரு நிலைமையில இல்ல. நீ ஒரு ஓட்டத்துல இருக்க. அந்த ஓட்டம் உன்னை உன்னோட உண்மைக்குள் கொண்டு போகுது. நீ அந்த ஓட்டத்துக்கு எதிரியா நீந்த வேண்டாம். அதோட சேர்ந்து மித. அதுதான் சுலபம். அதுதான் சரி. உன் வாழ்க்கை இனிமே ஒரு சுமை இல்ல. அது ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பாடம். ஒவ்வொரு பாடமும் உன்னை இன்னும் முழுமையாக்குது. இந்த முழுமை ஒரே நாள்ல வராது. ஆனா அது நிச்சயம் வரும். இப்போ நீ இதயத்துல இந்த உண்மையை பதிய வை. நீ தனியாக இல்லை. நீ வழி தவறல. நீ தாமதமாகவும் இல்லை. நீ உன்னோட சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான பயணத்துல இருக்க. இந்த உணர்வு உன்னோட இருந்தா, வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் நீ அதை சமநிலையோட எதிர்கொள்வாய். உன் உள்ளுக்குள்ள இருக்கும் அமைதி தான் உன் நிரந்தர வீடு. அந்த வீட்டுக்குள் நீ இப்போ முழுசா நுழைந்துட்ட. என் தங்கமே, இந்த அமைதி இன்னும் உன் உள்ளுக்குள்ள வேரூன்றிக்கிட்டே போகுது. நீ கவனிக்காமலே உன் பார்வை மாற ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வாழ்க்கையை நீ கேள்விகளா பார்த்த. இப்போ அதை ஒரு ஓட்டமா உணர ஆரம்பிச்சிருக்க. அந்த ஓட்டத்துல எதிர்ப்பும் இல்லை, அவசரமும் இல்லை. நீ இப்போ இருக்கிற நிமிடத்தோட இணைந்திருக்க. அந்த இணைப்பு தான் உன்னை உறுதியா நிறுத்துது. உன் மனசு இனிமே பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்ட. அது சொல்ல வந்தாலும் நீ அதுல சிக்க மாட்ட. நீ கேட்டுக்கொள்வாய், புரிஞ்சுகொள்வாய், அப்புறம் விடுவிப்பாய். இந்த விடுவிப்பு தான் உன் உண்மையான சக்தி. பிடிச்சு வைத்திருந்தது தான் உன்னை சோர வச்சது. விடுற கலை கற்றுக்கிட்டதும் உன் உள்ளுக்குள்ள இடம் உருவாகுது. அந்த இடத்துல தான் ஒளி நிரம்புது. உன் நாட்கள் இனிமே சீராக ஓட ஆரம்பிக்கும். சில நாட்கள் மெதுவா இருக்கும். சில நாட்கள் உற்சாகமா இருக்கும். ஆனா எந்த நாளும் அர்த்தமில்லாததா தோணாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதோ ஒரு சின்ன உணர்வை கொடுக்கும். அந்த உணர்வுகளை நீ கவனிக்க ஆரம்பிச்சுட்ட. அதனால தான் வாழ்க்கை உனக்கு பேச ஆரம்பிச்சிருக்க. உன் இதயத்துல இருக்கும் பயம் இப்போ ஒரு எச்சரிக்கையா மாறிடுச்சு. அது உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னை பாதுகாப்பா வழி நடத்தும். நீ பயத்தை எதிரியா பார்க்கிறதை நிறுத்திட்ட. அதனால தான் அது உன் மீது அதிகாரம் செலுத்த முடியல. பயத்தையும் நேசிக்க கற்றுக்கிட்ட மனசுக்கு வாழ்க்கை மென்மையா மாறும். உன் தனிமை இனிமே வெறுமை இல்ல. அது ஒரு நிரம்பிய இடம். அந்த இடத்துல நீ உன்னை சந்திக்கிற. நீ உன்னோட பேசுற. நீ உன்னோட சிரிக்கிற. இந்த தனிமை தான் உன் அடையாளத்தை உறுதி பண்ணுது.
வெளியில கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் உள்ளுக்குள்ள நீ முழுமையா இருக்கிற. உன் உடல் இனிமே உன் நண்பனா மாற ஆரம்பிச்சிருக்கு. நீ அதை கடினமா நடத்த மாட்ட. ஓய்வு வேண்டும்னு சொன்னா நீ கேட்பாய். நகரச் சொல்லுன்னு சொன்னா நீ நகருவாய். இந்த ஒத்திசைவு தான் உன்னை நீண்ட காலம் தாங்கும் வலிமையா மாற்றும். உன்னை நீ கவனிக்க ஆரம்பிச்சுட்டதுனால வாழ்க்கையும் உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. உன் உறவுகள் இனிமே சுத்தமா தெளிவாய் இருக்கும். நாடகம் குறையும். எதிர்பார்ப்பு குறையும். உண்மை அதிகரிக்கும். யாராவது உன் வாழ்க்கையில இருக்கணும்னா அது இயல்பா இருக்கும். யாராவது விலகினா அது வலியாயிருந்தாலும் அது தேவையான பிரிவு என்பதை நீ உணருவாய். இந்த புரிதல் தான் உன் இதயத்தை கனமாக்காமல் காக்குது. உன் கனவுகள் இனிமே உன்னை பயமுறுத்தாது. முன்னாடி கனவுகள் பெருசா தோணிச்சு. இப்போ அவை உன் இயல்பான நீட்டிப்பா தோணும். நீ அவைகளை அடைய வேண்டிய உச்சமா பார்க்க மாட்ட. நீ அவைகளை நோக்கி நடக்குற பாதையா பார்ப்பாய். அந்த நடைதான் முக்கியம். அந்த நடைதான் உன்னை தினமும் வளர வைக்கும். உன் மனசு இனிமே ஒப்பீடுகளை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கு. யாரோ எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நீ உன்னை அளக்க மாட்ட. நீ உன்னோட பாதையில எவ்வளவு உண்மையா நடக்கிறேன்னு மட்டும் தான் நீ கவனிப்பாய். இந்த உண்மை தான் உன்னை அமைதியா வைத்திருக்கும். உன் வாழ்க்கை இனிமே கேள்வி கேட்டாலும் பதிலை உடனே எதிர்பார்க்காது. சில கேள்விகள் பதிலில்லாம இருக்கலாம். அதையும் நீ ஏற்றுக்கிட்ட. எல்லாத்துக்கும் விளக்கம் வேணும்னு துடிக்காத மனசு தான் உண்மையான ஞானத்துக்கு அருகில் இருக்கும். உன் வார்த்தைகள் இனிமே குறையும். மௌனம் அதிகரிக்கும். ஆனா அந்த மௌனம் வெறுமையா இருக்காது. அது நிறைவா இருக்கும். நீ பேசாத இடத்துல கூட உன் இருப்பு பேசும். அந்த இருப்பு தான் பல இதயங்களை தொடும். உன் வாழ்க்கையில இனிமே சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்கும். அது பெரிய நிகழ்வுகள் இல்ல. ஆனா சரியான நேரத்துல கிடைக்கும் சரியான உணர்வுகள். சரியான நேரத்துல கிடைக்கும் சரியான தைரியம். அந்த ஒத்திசைவுகள் தான் உன்னை உறுதிப்படுத்தும். உன் மனசு இனிமே உன்னை குறை சொல்லாது. தவறு நடந்தா நீ கற்றுக்கொள்வாய். நீ உன்னை தண்டிக்க மாட்ட. இந்த மென்மை தான் உன்னை வலிமையா மாற்றும். கடுமையா இருந்த மனசு சோர வைக்கும். கருணையோட இருந்த மனசு தாங்கும். உன் வாழ்க்கை இனிமே சுமையா தெரியாது. அது சில நேரம் சவாலா தோணலாம். ஆனா அந்த சவால்கள் உன்னை பயமுறுத்தாது. நீ அவைகளை எதிர்கொள்ளும் அளவுக்கு நீ வளர்ந்திருக்க. இந்த வளர்ச்சியை நீ வெளியில் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன் உள்ளுக்குள்ள உணர்ந்தாலே போதும். உன் இதயம் இனிமே நன்றியுணர்ச்சியோட நிரம்ப ஆரம்பிக்கும். பெரிய விஷயங்களுக்காக மட்டுமல்ல. சின்ன சின்ன தருணங்களுக்காக. ஒரு அமைதியான காலை. ஒரு நிம்மதியான சுவாசம். ஒரு உண்மையான சிரிப்பு. இந்த நன்றி தான் உன் வாழ்க்கையை மெதுவா ஆனா உறுதியா மாற்றும். உன் பாதை இனிமே உன்னை பயமுறுத்தாது. அது முழுசா தெரியாதிருந்தாலும் நீ நடக்க தயங்க மாட்ட. ஏன்னா உன் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை குடியிருக்கு. அந்த நம்பிக்கை சொல்லும் நீ தனியா இல்லைன்னு. நீ வழி தவற மாட்டேன்னு. நீ விழுந்தாலும் எழுந்து நடப்பாயின்னு. என் தங்கமே, இந்த பயணம் இப்போ ஒரு அமைதியான ஓட்டத்துல போகுது. நீ ஓட வேண்டியதில்லை. நீ தள்ளப்பட வேண்டியதில்லை. நீ இருப்பதே போதும். அந்த இருப்பு தான் உன் வாழ்க்கையை ஒளியோட நிரப்பும். இந்த ஒளி சத்தமில்லாதது. ஆனா அது நிலைத்தது. அந்த நிலைத்த ஒளி உன் உள்ளுக்குள்ள இருக்க வரைக்கும் வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் நீ அதை நம்பிக்கையோட எதிர்கொள்வாய். நீ இப்போ முழுமையா பாதுகாப்புக்குள் இருக்க. நீ உன்னோட உண்மையோட இருக்க. அதுவே போதும்.